வெல்கம் டு அவர் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டேக் தமிழ். ஆடியோ ஸ்டேட்டஸ் மேக்கர் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு MP3 ஃபைலை MP4 ஃபைலாக எப்படி மாற்றுறது, அதாவது ஆடியோ ஃபைலை வீடியோ ஃபைலாக எப்படி மாற்றுறது என்பதை பற்றி தான் இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு ஆடியோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக எப்படி வைக்கிறது என்பதை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு டுட்டோரியல் கொடுத்துருந்தேன். டுட்டோரியலுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டுட்டோரியலை ஒரு முறை பாருங்கள். பார்த்துட்டு இந்த டுட்டோரியலை பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு விரைவாகவே புரிய ஆரம்பிக்கும். இந்த டுட்டோரியலில் லாஸ்ட்டு கண்டினியூவேஷன் ஃபஸ்ட்டு டுட்டோரியலில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் 2 டுட்டோரியலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ஆடியோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வைக்க முடியும், அதே மாதிரி ஒரு ஆடியோவை வீடியோ ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு ஆடியோவை வீடியோவை மாற்றும் போது எம்டி பேக்ரவுண்டை வச்சு தான் க்ரியேட் பண்ண முடியும். நாமளே நமக்கு பிடித்தமான ஒரு இமேஜை வீடியோவுக்கு கொண்டு வந்து பண்ண முடியாது. இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜஸ் வச்சு தான் வீடியோவாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆடியோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு டுட்டோரியலுக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆடியோ ஸ்டேட்டஸ் மேக்கர் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது லைப்ரரி வரும். இதிலிருந்தும் உங்களுக்கு தேவையான ஆடியோ ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சினிமா பாட்டிலேருந்து உங்கள் வாய்ஸ் வரையிலும் இதிலே ஆல் ஆடியோ என்ற பேஜ் இருக்கும். அது வழியாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஆடியோவும் லிஸ்ட் பை லிஸ்ட்டாக காட்டும். நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து தேடி எடுத்துக்கலாம். லைப்ரரி போனோன்னா நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்றத ஃபோல்டர் வைஸாக உள்ளே போய்க்கலாம். நான் லைப்ரரி என்ற ஆப்ஷனே பயன்படுத்துகிறேன். லைப்ரரி வந்த பிறகு ஓப்பன் பண்ணுறேன். லிஸ்ட்டு வரும். ரைட் ஸ்வைப் பண்ணும்போது ஷோ ரூட் வரும். இதில் டபுள் டேப் கொடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Menu, open from audio in list, recent, downloads, A1, 10.59 GB free. நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது உங்களுடைய ட்ரைவ் அக்கௌண்ட்டு, மியூசிக் பிளேயரு, டவுன்லோடு, ரீசண்ட்டு, ஆடியோ இது எல்லா ஆப்ஷனும் வரும். உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் மாடல் நம்பர் சொல்லிவிட்டு எத்தனை ஜிபி ஃப்ரீ இருக்குது அப்படின்றத சொல்லும். எனக்கு A1 10.59 GB free. என்னோடய மொபைல் A1 மாடல், அதனால் அது நேம் சொல்லுது. நான் இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மெமரி எல்லாம் ஃபோல்டர் வைஸாக ஓப்பன் ஆகிடும். ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. Show route, A1, search, grid view, sort by, more options, .1 video, .airbird, .and, .aboter, .audio pack, .beta data store. இது மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி இல்லைனா பேஜ் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோல்டருக்கு வாங்க. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து மியூசிக் ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணுறேன். Music list. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து Veltec Tamilini.m4a, Nov 18, 2017, 55.48 KB. வேல்டெக் தமிழ் என்ற ஒரு ஆடியோவை செலக்ட் பண்ணுறேன். டபுள் டேப் கொடுக்குறேன். Audio status maker. லோடிங் வரும். Veltec Tamilini, unknown. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Start marker 0.00. ஸ்டார்ட் மார்க்கர் 0.00 வருது. End marker 1.78. எண்ட் மார்க்கர் 1.78 வருது. இது 30 செகண்டில் செலக்ட் ஆகிருக்கும். நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இந்த இடத்துல டபுள் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணி ரைட்டில் இழுக்கிறேன். ரைட்டில் இழுக்க இதில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ரைட் சைடாக செலக்ட் ஆகிட்டே வரும். டபுள் டேப் அண்ட் ஹோல்ட். 1.93. End marker 2. சப்போஸ் டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் சைடில் இழுக்க முடியல, வரல அப்படின்னா ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. M4a, rewind, play button. ரிவைண்ட், ப்ளே, பாஸ்ட் ஃபார்வேர்ட்னா வரும். நான் இந்த ஆடியோ தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ப்ளே பட்டனை டபுள் டேப் கொடுக்குறேன். Play. இந்த ஆடியோ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Fast forward, start. 0.00, edit end. 3.23, edit box. 3 நிமிஷம் 23 செகண்ட் வருது. இந்த இடத்துல நீங்கள் டபுள் டேப் கொடுத்து Showing number keyboard, end of field. ஷோவிங் நம்பர் கீபோர்டு வரும். பேக் ஸ்பேஸ் பட்டனை பயன்படுத்தி ஃபுல்லாக இதில் இருக்கக்கூடிய
3 நிமிஷம் 23 செகண்டை டெலீட் பண்ணிவிட்டு எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்டுன்றதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் சொல்லிட்டேன், இது 3 செகண்ட் தான். ஸ்டார்ட் எண்ட் 2 எடிட் பாக்ஸ்லேயும் நீங்கள் டைப் பண்ணும்போது ஆடியோவோட லென்த்து 2 நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட் ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணிவிட்டு அந்த செகண்டை தான் இங்கே டைப் பண்ணணும். எண்டுக்குரிய எடிட் பாக்ஸில் 2 நிமிஷம் ஆடியோவை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா 120 செகண்ட் டைப் பண்ணணும். நான் ஒரு முறை பேக் கொடுத்துட்றேன் கீபோர்டு எக்ஸிட் பண்ணுறதுக்கு. Number keyboard hidden. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Unlabeled button. அன்லேபிள் பட்டன், டிக் பட்டன், ஓகே பட்டன் சொன்னல, இதில் டபுள் டேப் கொடுத்தோன்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடும். டபுள் டேப். Status settings not checked. Trim status to 30 sec. Checkbox. Status settings. நீங்கள் ஸ்டேட்டஸ் 30 செகண்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே ட்ரிம் ஸ்டேட்டஸ் டு 30 செகண்ட் வரும். இதில் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிக் பண்ண வேணாம். அடுத்த ரைட் ஸ்வைப். Status background. ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. Row 3, column 3, in grid, 11 rows, 3 columns. ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணுறேன். இது கலர்ஸ்னால் சொல்லாது, அன்லேபிள் பட்டன் தான் சொல்லும். டபுள் டேப் கொடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். Creating status, status preview. ஸ்டேட்டஸ் ப்ரிவ்யூ வரும். இதுக்கு முன்னாடி ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன் 30 செகண்டுக்கான ஆடியோவை எப்படி நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஸ்டேட்டஸாக வைக்கிறது என்பதை பற்றி. அதில் சொன்ன ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்புக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். இந்த ஆடியோவை வீடியோவாக மாற்றியாச்சு. அதாவது ஸ்டேட்டஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷன் வந்தாலே இந்த ஆடியோ வீடியோவாக மாறிட்டு தான் கணக்கு. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து Unlabeled button. Status preview. நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆப்ஷனுக்கு வந்துச்சு. Successfully saved to /storage/emulated/0/audio status maker. சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு அப்படின்றத வந்துடுச்சு. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதாவது மை ஃபைலுக்குள்ளே வந்து ஆடியோ ஸ்டேட்டஸ் மேக்கர் என்ற ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறேன். File. Audio status maker. Audio status 04019100,149.119 MP4. இதே மெத்தடில் 3 ஆடியோவை MP4ஆக மாற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆடியோவை நான் ஓப்பன் பண்ணுறேன், லாஸ்ட்டாக பண்ணது. ஆடியோவை வீடியோவாக மாற்றின ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு ப்ளே ஆகிட்டு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. ஒலி தொகுப்பு வேல்டெக் தமிழ், பவர்ட் பை பிரைட் லைஃப். மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.